பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சத்யராஜ் அவர்களை இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். ஐஐடி ரிசர்வேஷன் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசப்பட்டுட்டே தான் இருக்குது. நேற்று நாடாளுமன்றத்தில் பேசும்போது எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் ஐஐடியில் பிஹெச்டி அட்மிஷனில் எந்த அளவுக்கு ரிசர்வேஷன் பின்பற்றப்படுது, அதுக்கான டேட்டாவை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. தொடர்ச்சியாக இது எழுப்பப்பட்டே இருக்கிற கேள்வி தான். இதுக்கான ஆன்சரோ இதுக்கான ஒரு தீர்வோ நமக்கு கிடைச்ச மாதிரி தெரியவே கிடையாது. அது ரொம்ப வேதனையான விஷயம்தான். அதாவது ஐஐடியை பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்விகள் தொடர்ச்சியாக நம்ம சு வெங்கடேசன் அவர்கள் மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே தான் இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி கேரளா எம்பி கேட்டார், ஐஐடியில் ஏன் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாதமாக இருக்குது. இப்போ இவர் கேட்டது பிஹெச்டி ரிசர்வேஷன் மட்டும்தான். பிஹெச்டியில் பார்த்தீங்கன்னா 6210 போஸ்ட் மொத்தமாக இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 3073 ரிசர்வேஷனில் கொடுக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அவ்வளோ கொடுக்கல. அவங்க அதுலேருந்து குறைச்சி 590 போஸ்ட் கொடுக்காம மிஸ் பண்ணியிருக்காங்க. 590 அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் 590 பிஹெச்டி ஸ்காலர்ஸுக்கான வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. அவங்கெல்லாம் யார் அப்படின்னா ஓபிசி எஸ்சிஎஸ்டி சார்ந்தவங்க. அப்போது இது நாம் இந்த வருஷம் டேட்டா எடுத்து பார்க்குறோம். இந்த வருஷம் 590 பேர் அப்படின்னு பார்க்குறோம். போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் 2014 கடந்த 20 வருஷமா 30 வருஷமா, அப்போ எத்தனை ஆயிரம் பேர் இதுவரைக்கும் பிஹெச்டி பண்ண முடியாத அளவுக்கு இந்த ஐஐடி தடுத்துருக்கு. இதுக்கு என்ன காரணம்? ஒரு பெரிய விஷயமா இருக்குல்ல. இது மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போஸ்ட் இன்னைக்கு ஒரு கட்டுரை இருந்தாங்க. கிட்டத்தட்ட 137 மாணவர்கள், ஐஐடி மாணவர்கள் சூசைட் பண்ணி செத்தாங்க. ஏன் சூசைட் பண்ணுறாங்க? ஒரு பையன் சொலன்ஸ்கி அப்படிங்கிற ஒரு பையன் பாம்பே ஐஐடியில் 8வது மாடியிலேருந்து மேலேருந்து குதிச்சு செத்து போயிட்டான். இது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஐஐடிக்குள்ளே பல ஹராஸ்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த ஹராஸ்மெண்ட்ஸ் அடிப்படையில் நிறைய பேர் சாகிறான். ஏன் சாகிறான்? அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 13600 மாணவர்கள் ஓபிசி எஸ்சிஎஸ்டி பிரிவை சார்ந்தவங்க படிக்க முடியலன்னு கடந்த 10 வருஷத்தில் வெளியே போயிட்டான் படிக்க முடியாமல். இது குறித்து அண்ணன் ஆராசா எம்பி பாராளுமன்றத்தில் சில கேள்விகள் எழுப்பியிருந்தார். அது ரொம்ப முக்கியமானது. அதாவது 13600 பேர் ஐஐடியில் படிக்க முடியாத வெளியே போயிருக்கான் அப்படின்னா அந்த அளவுக்கு ஜாதி கொடுமை ஐஐடிக்குள்ள இருந்திருக்கு. இப்போ அந்த மாணவர்கள் எங்கே போனாங்க? அவங்க வாழ்க்கை என்னாச்சு? அவன் கஷ்டப்பட்டு படித்த ஐஐடி என்ட்ரன்ஸ் சொல்லி வந்திருப்பான். உள்ள நடக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன், ப்ரெஷர், இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னா உள்ள இருக்க ஸ்டாஃப்ஸ் தான். ரைட். உள்ள இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஜாதிய சமூகத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக அது உண்மையிலேயே ஐஐடி, ஐஐஎம், என்ஐடி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸு, இது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, 45 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, இது எல்லாத்துலேயும் இந்த பார்ஷியாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது. கஷ்டப்பட்டு படித்து என்ட்ரன்ஸ் எழுதி கிளியர் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்ஸ்டியூட்டுக்குள்ள படிக்கலான்னு போகக்கூடிய பசங்களை படிக்க விடாம ஜாதி பார்க்கப்பட்டு அந்த பசங்களை டார்ச்சர் பண்றாங்க. இல்லை, அட்மிஷன்ஸே வரதில்லை, அப்ளிகேஷன்ஸே வரதில்லைன்றாங்களே. அதெல்லாம் மிகப்பெரிய போய். நீங்கள் இந்த பிஹெச்டி விஷயத்துல எடுத்துங்களேன். எக்ஸாக்டாக டேட்டாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது 238 அப்ளிகேஷன் மட்டும்தான் எஸ்சி கேரட்ல சூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் வந்த மொத்த அப்ளிகேஷன் 11,019 11,000 அப்ளிகேஷன் வந்திருக்கு. 1%. ஆமாம். ரெண்டாவது எஸ்டி பிரிவிலிருந்து 1809 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. சூஸ் பண்ணப்பட்டது வெறும் 40 மட்டும்தான். இவனுக்கு சொல்லக்கூடிய ஃப்ராடு வேலை என்ன அப்படின்னா அப்ளை பண்ணுறதில்ல அப்படிங்கிறது. அப்ளை பண்ணி உள்ளே வர்றவனை நீ உனக்கு அது நீ இப்போ இந்த பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணி அந்த பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணி உனக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படி அப்படின்னு சொல்லி அவனை ஒன்றுமே இல்லாமல் பண்ணுற வேலை. இப்போ மெட்ராஸ் ஐஐடி மட்டும் எடுத்துக்குவோம். மெட்ராஸ் ஐஐடியில் பார்த்தீங்க அப்படின்னா 2015 19 இந்த காலகட்டத்தில் 3879 பேர் பிஹெச்டி ஸ்காலராக அட்மிஷனில் உள்ளே வர்றான். அதில் 64% ஜென்ரல் கோட்டாவில் வர்றான். நீங்கள் ஓபிசி பிரிவுலேருந்து 27% வருது. ஆனால் எஸ்சி பிரிவுலேருந்து வெறும் 6.4%, எஸ்டி பிரிவில் வெறும் 1.3%. நான் என்ன கேட்குறேன், 15% ரிசர்வேஷன் இருக்குது எஸ்சிக்கு, இவங்களுக்கு 7% ரிசர்வேஷன் இருக்குது. ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அப்ளிகேஷனும் போட்டிருக்கான், அப்ளிகேஷனும் வந்திருக்கு. ஒன்லி 167 ஆஃப் 5855 அப்ளிகேஷன்ஸில் 167 தான் செலக்டே பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி 991 அப்ளிகேஷன்ல 27 தான் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு மெட்ராஸ் ஐஐடியில் 2015 19. அதுக்கு பிறகான டேட்டா வரல. என்ன 20 21 22 இந்த டேட்டா இருக்குல்ல, இந்த டேட்டா சரியான டேட்டா வெளியே வரல. அப்ப இந்த ஒரு டேட்டா நமக்கு போதும். ஏன் இந்த பசங்க இவ்வளவு பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, இருந்தாலும் இவங்க செலக்ட் ஆக மாட்டேங்கிறாங்க? அதுலயும் மெரிட் இல்லைன்னு சொல்றாங்கல்ல. அது இவங்க மெரிட் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் என்ன கேட்குறேன், இதுல மெரிட் இல்லைன்னு சொல்லிட்டானுங்க. இப்போ டேட்டா பாருங்க. ஐஐடி மெட்ராஸோட ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ப்ரொஃபசர்ஸ்ல கிட்டத்தட்ட 699 ப்ரொஃபசர்ஸ்ல 514 பேர் ஒரே குறிப்பிட்ட ஜாதி, உயர் ஜாதி, அதாவது 83%. அப்போ எங்க மெரிட் இல்லையா? ஓபிசிக்காரன் எவனுமே படிக்கலையா? ஓபிசியில் இருக்கக்கூடிய எவனுக்கு தகுதி கிடையாதா? எஸ்சிஎஸ்டியில் இருக்கக்கூடிய எவனுக்கு தகுதியே கிடையாதா? இப்போ பிற்படுத்தப்பட்ட ப்ரொஃபசர்ஸ் ஓபிசி பிரிவுலேருந்து வெறும் 70 ப்ரொஃபசர்ஸ் 11% தான். 27% இருந்திருக்கணும்ல.
தாழ்த்தப்பட்ட வகுப்புல இருந்து 27 ப்ரொஃபசர்ஸ் தான், அதாவது 4.3%. பழங்குடியினத்துலேருந்து 8 ப்ரொஃபசர்ஸ் 1.03%. அப்போ நான் என்ன கேட்குறேன், ஸ்டூடெண்ட்ஸ் உனக்கு பிரச்சனை இருக்குல்ல, ஸ்டூடெண்ட்ஸுக்கு தகுதி இல்லை, அவன் வந்து எந்த பெர்ஃபார்மன்ஸுமே பண்ண மாட்டேங்கிறான், அவனுக்கு இங்கிலீஷ் தெரிய மாட்டேங்குது, அவன் படிக்க மாட்டேங்கிறான், கண்ட கதையை சொல்கிறல. ப்ரொஃபசர்ஸ் எல்லாரும் எப்படி ஒரு ஜாதிக்காரனா இருக்கான்? 619 ப்ரொஃபசர்ல 514 ப்ரொஃபசர் ஒரே ஜாதிக்காரனா இருக்கானே, அது எப்படி நடக்குது இந்த ஐஐடிக்குள்ள? இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் பசங்க ஏன் வரலன்னு நமக்கு தெரியும், அப்ளிகேஷன் ஏன் செலக்ட் பண்ணல அப்படின்னு தெரியும். அவன் தான் எடுத்து பார்ப்பானே இவன் என்ன ஜாதி, இவனை சேர்க்கலாமா வேண்டாமா, சிண்டிகேட் மெம்பர் யாரு, செலக்ஷன் கமிட்டி யாரு, சிண்டிகேட் மெம்பர், செனட் மெம்பர் யாரு. சோ அப்ப இதுக்கெல்லாம் அப்ளிகேஷன் இல்லப்பா, இவங்க எல்லாம் குவாலிஃபைடே இல்லப்பா, ஜேர்னல் பிரசன்ட் பண்ணல, அதை பிரசன்ட் பண்ணல, இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, எல்லாத்தையும் ஏதோ ஒன்று சுத்தி உரமா போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சீட் எம்டியா கிடக்குது, ஜெனரல் கோட்டால கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ப அவர் 50% இருக்கிறத 70% மாத்துவாங்க, ஜெனரல் கோட்டால இருந்து ஆட்குள்ள வருவாங்க. அப்ப 170 பேர் ஜெனரல் கோட்டால இருந்து வர்றான். இது மெட்ராஸ் ஐஐடி மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த 23 ஐஐஎம்ல, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய மொத்த ப்ரொஃபசர்ஸ்ல 74% ஒரே குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவங்க, உயர் ஜாதியை சார்ந்தவங்க, ஜெனரல் கோட்டால வந்தவங்க. எஸ்சி எஸ்டி ப்ரொஃபசர்ஸ் எவ்வளவு பாருங்க, எஸ்சி வந்து 0.8%, எஸ்டி வந்து 0.2%. இப்ப நான் என்ன கேட்கிறேன், எஸ்சி எஸ்டியில் இருக்கவங்களும் ஒருத்தர் ப்ரொஃபஸரா கூட வர முடியாது ஐஐஎம்குள்ள அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஒருத்தர் 0.2% தான், ஒருத்தர் 2 பேர் கூட தகுதி இல்லை, அது எப்படி சாத்தியமாச்சு? அப்ப இவங்க ஒரு பொது புத்தியை கிரியேட் பண்றாங்க. ஒரு பக்கம் மாணவனுக்கு அறிவு இல்ல குவாலிஃபைடு இல்லங்கிறாங்க, இன்னொரு பக்கம் நான் ஐஐஎம்குள்ள வாத்தியாராவே போக முடியாது, ஐஐடிக்குள்ள நான் வாத்தியாராவே போக முடியாது அப்படிங்கிற சூழலை உருவாக்குறாங்க. நீங்க ஐஐடி டேட்டா எடுத்து பாருங்க, 81% ப்ரொஃபசர் ஜெனரல் கோட்டால இருந்து வந்திருக்கான். எஸ்சி பிரிவுல இருந்து 2.23%, 0.31% எஸ்டி. இங்கேயும் 1% வரல ஐஐடிலையும். இது நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சமீபத்தில் பாத்தீங்கன்னா பிரிண்ட் பத்திரிகை ஒன்று விட்டுருந்தாங்க, 5 ஐஐடி, இந்தியாவில் இருக்கக்கூடிய 5 ஐஐடியில 98% ப்ரொஃபசர்ஸ், 98% ஆஃப் ப்ரொஃபசர்ஸ் ஃப்ரம் அப்பர் காஸ்ட். ஓகே, இப்போ சமீபத்தில் வந்த டேட்டா. அதே மாதிரி ஹிந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கான் சென்டர் பேஜில், இந்தியாவில் இருக்கக்கூடிய 8 ஐஐடி 7 ஐஐஎம், மொத்த ஐஐடி 25 இருக்கு, மொத்த ஐஐஎம் 23 இருக்கு. இதுல 8 ஐஐடி 7 ஐஐஎம்ல மொத்த ப்ரொஃபசர்ஸ்ல 80% எல்லாருமே வந்து அப்பர் காஸ்ட். நான் என்ன கேட்கிறேன், வாத்தியாருக்கே சமூக நீதி இல்லை அப்படிங்கும் போது அங்க மாணவன் சூசைடு தான் பண்ணுவான், படிக்க முடியல வெளியே தான் ஓடுவான். ஏன் அப்படின்னா பார்ப்பன உயர் சாதி இல்லது மற்ற ஜெனரல் கோட்டாலிருந்து வரக்கூடிய உயர் சாதி மனநிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தன் அந்த கல்லூரிக்குள் இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்சி எஸ்டி மாணவர்களை டீஸ் பண்ணுவான். இது பல பேருக்கு நடந்திருக்கு. இப்ப சமீபத்தில் விபின் நினைக்கிற ஒரு வாத்தியார், ஒரு வருஷம் 2 வருஷம் நினைக்கிறேன், சென்னை ஐஐடியில ஒரு ஓபிசி பிரிவை சார்ந்தவர், என்னால இங்க வேலையே பார்க்க முடியல, பார்ப்பனர்கள் தொல்லை தாங்க முடியல, டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார் வேலையை விட்டு ஐஐடி மெட்ராஸ் வந்து வெளியே போயிட்டாரு. அதுல வசந்தான் ஒரு பேராசிரியர், அவங்க வந்து இந்த கொடுமைக்கு எதிராக குரல் கொடுப்பவர். அவருக்கு வந்துட்டு ஹெச்ஓடி போஸ்ட் கிடைக்க வேண்டியது, ஆனா அவர் வந்துட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வச்சுட்டு கடைசி வரைக்கும் அமைச்சு. எனக்கு தெரிஞ்சு மீனா கந்தசாமி அவங்களுடைய அம்மா நினைக்கிறேன், ரைட்டர் அவங்களுடைய அம்மா நினைக்கிறேன். ஆமா, அந்த பிரச்சனை நடந்துச்சு. அவங்கள வந்து அதாவது அவங்க பார்ப்பனராக இருந்திருக்க மாட்டாங்க, உயர் சாதியாக இருக்க மாட்டாங்க, உடனே அவனை தூக்கி எங்கேயாவது அடிச்சு வெளியே துரத்துறது. இது ரொம்ப அசால்ட்டாக நடக்குது. பல மாணவர்கள் இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்களே இருக்காங்க. அது குறிப்பாக சொல்ல போனால் ஒரு பொண்ணு வந்து ஒரு ஃபத்திமா லத்தீஃப்னு ஒரு பொண்ணு 2019 மெட்ராஸ் ஐஐடியில் இந்த ப்ரொஃபசர் என்னை டார்ச்சர் பண்ணுறாருன்னு சொல்லி அவங்க எழுதி வச்சு அந்த பொண்ணு செத்து போயிட்டாங்க, சூசைட் பண்ணிட்டாங்க. ரைட். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பெருசாக நடவடிக்கை எடுக்கப்படலை. அப்போ மாணவர்கள் ஏதாவது ஒரு வகையில் சாதி அடக்குமுறையால் டார்ச்சர் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் ப்ரொஃபஸரா உள்ள வர்றவனையே உள்ள வர விடாம இவனுக்கு தொடர்ச்சியா தடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. இதுதான் இன்னைக்கு ஐஐடியோட நிலைமையா இருக்கு. இப்போ எழக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த ஐஐடி சென்ட்ரலைஸ்டா இருக்குல்ல, அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துட்டா இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒழிஞ்சிட்டு நினைக்கலாமா? ஸ்டேட் கவர்மெண்ட் கூட கொடுக்க வேணாம், ஒழுங்கா ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நான் என்ன கேட்குறேன், ப்ராப்பரா ஒரு காலேஜில் ஒரு அட்மிஷன் முடியுது, ரெக்ரூட்மெண்ட் எவ்வளோ அப்ளிகேஷன் வருது, எத்தனை அப்ளிகேஷன் வருது, எஸ்டி பிரிவு அப்படிங்கிறதுல டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வாங்க அப்படிங்கிறேன். நமக்கு கிடைச்சிருக்கூடிய டேட்டா ரொம்ப எக்ஸாக்ட் டேட்டாவாக கிடைக்க மாட்டேங்குது, கொஞ்சம் பழைய டேட்டாவாக தான் கிடைக்குது. இது ஐஐடி ஐஎம் மட்டும் சொல்ல, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி நிலைமை அதாக தான் இருக்குது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் பாருங்கள், விசி இருக்காங்க, மொத்த விசி 45 யூனிவர்சிட்டி. இதில் 36 யூனிவர்சிட்டியினுடைய விசி வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி சார்ந்தவன். எஸ்சி பிரிவுலேருந்து ஒரே ஒரு விசி, எஸ்டி பிரிவில் ஒரு விசி, ஓபிசிலேருந்து 7 விசி. இந்தியாவில் 52லேருந்து 60 கோடி மக்கள் இருக்கான் ஓபிசி, அதுலேருந்து 7 பேர் தான் விசியாக வர தகுதியானவனா கேட்குறேன் நான். அதே மாதிரி இந்தியாவோட 20% மக்கள் எஸ்சி மக்கள், அதுலேருந்து நீங்கள் ஒரு விசி தான் சூஸ் பண்ண முடியுமா? அப்போ இதில் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? இப்போ இவங்க ஓபிசி எஸ்சிக்கு அறிவு கிடையாது, அவன்லாம் படிக்கிற தகுதி இல்லாத ஆள் நீங்கள் சொல்ல வரீங்களா? ஏன் வைஸ் சான்சலராக வர்றதுக்கு எந்த தகுதியுமே இல்லையா? தமிழ்நாட்டை எடுத்துங்க,
தமிழ்நாட்டில் கூடிய மிகப்பெரிய யூனிவர்சிட்டியை கட்டி சான்சலராக உட்கார்ந்துருக்கிறது எல்லாருமே ஓபிசி எஸ்சி எஸ்டி பிரிவு தான். பெரிய லெவலில் பெரிய யூனிவர்சிட்டிஸ் வச்சுருக்காங்க. அப்போது ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கக்கூடிய தகுதி பார்ப்பனர் அல்லாதாரர்களுக்கு இருக்கும்போது ஏன் பார்ப்பனர் அல்லாதாரர் ஒரு அரசாங்கத்தினுடைய மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு வைஸ் சான்சலர் வர முடியல? அப்போ எது தடுக்குது? உள்ள எந்த நிர்வாகம் வேலை செய்யுது? யார் யாருக்கு சாதகமாக வேலை செய்யுது? எல்லாமே முழுக்க பார்ப்பன உயர் சாதிக்காக மட்டும்தான் வேலை செய்யுது. இதில் இன்னும் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா, இப்போ அடுத்து இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா மொத்த ப்ரொஃபஸர்ஸ் 1005, அதில் 864 பேர் ஒரு உயர் ஜாதி சார்ந்தவங்க. அது 45 யூனிவர்சிட்டிஸில். இப்போ ஓபிசி பிரிவில் பார்த்தீங்கன்னா 271 போஸ்டிங் போடணும், 41 போஸ்டிங் தான் போட்டிருக்கான். அதே மாதிரி எஸ்சியில் 181 போஸ்டிங் போடணும், வெறும் 69 போஸ்டிங் தான் போட்டிருக்கான். எஸ்டியில் 75 போஸ்டிங் போடணும், வெறும் 15 போஸ்டிங் தான் போடுறாங்க. ஸோ அப்போ இந்த டேட்டாஸ், இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோட டேட்டாஸ் எடுத்து பாருங்க. 1005 ப்ரொஃபசர்ஸ்ல 864 ப்ரொஃபசர்ஸ் முழுக்க உயர் ஜாதிக்காரனா இருந்திருந்தா அப்படிதான் இருக்கான். அப்புறம் எப்படி சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கும்? காலங்காலமாக ரிசர்வேஷன் கொண்டு வரப்பட்டு இங்கே எல்லா மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி நிறுவனங்கள்லையும் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்பட்டு எல்லா மாணவர்களுமே படிக்கணும், ஓபிசி எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு உரிய இடம் கொடுக்கப்பட்டு அவங்க படிக்கணும் அப்படிங்கிறது தான் சோஷியல் ஜஸ்டிஸாக பார்க்கப்படுது. அதுக்கு தான் அண்ணா அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் போராடினாங்க. எல்லாம் இருக்கு, ஆனால் நடைமுறைக்கு வரமாட்டேங்குது. பார்த்தீங்களா? இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு உயர் ஜாதி ஹெஜ்மனி. இப்போ ரிசர்வேஷன் வந்து கண்டிப்பாக பின்பற்ற வேண்டியது கட்டாயம். அதை வந்து இவங்க வந்து ஃபில்ஃபில் பண்ணல அப்படின்னா நீதிமன்றத்தில் போயிட்டு முறையிட முடியாதா? நீதிமன்றத்தில் முறையிடலாம், நீதிமன்றத்தில் ப்ராப்பர் சேனலில் போகலாம். அங்கே போகும்போதும் அங்கேயும் நிறைய சிக்கல் இருக்குது. அங்கே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குவாலிஃபைடு இல்லை, எங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடைமுறை சிக்கல்களை காமிச்சு காலி பண்ணி விட்டுட்டே போயிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு ப்ராப்பரான ட்ரிபியூனல் வேணும். நீங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடி, ஐஐஎம், நேஷனல் இன்ஸ்டியூட்டு, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், இது எல்லாம் இருக்காங்களே சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, இவங்களுக்கு எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு குடைக்கின் கீழே கொண்டு வந்து இதனுடைய ரிசர்வேஷனை முழுக்க ஷார்ப்பாக ஃபாலோ பண்ணப்படணும். இல்லையா ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மத்திய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதை முழுக்க நிர்வாக ரீதியாக மாநில அரசாங்கத்துக்கு உயர்கல்வி நிறுவனத்தில் கொடுத்துருங்க. அதில் ரிசர்வேஷன் ஃபில்அப் பண்ணுற வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம், மாநில அரசாங்கம் பார்த்துக்குவோம். இப்போ நீங்கள் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு இங்கே எந்த ப்ரொஃபஸர் போடணும் போடக்கூடாதுன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. தமிழ்நாட்டுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற இடத்துக்காவது அவங்க ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை கொடுக்கணும். ஸோ அப்போ முழுக்க இப்போ இந்த மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறது முழுக்க உயர் ஜாதியை மையமாக வச்சு தான் இருக்குது. ராகுல் காந்தி வெளிப்படையாக சொல்கிறாரு, டெல்லியில் இருக்கக்கூடிய 100 ஐஏஎஸ் ஆஃபீஸரில் கிட்டத்தட்ட 97 பேர் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவங்களாக தான் இருக்காங்க, உயர் ஜாதி சார்ந்தவங்களாக இருக்காங்க. பட்ஜெட்டும் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு இல்லை, பட்ஜெட் தயாரிக்கிறதுலையும் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ யதார்த்தமாக இந்திய அரசாங்கம், இந்திய அரசினுடைய வடிவமே இப்படி இருக்கும்போது ஐஐடியினுடைய நிலைமை இப்படி தான் இருக்குது. நான் வந்து இது சாதாரணமாக பார்க்கல. ஏன்னா இப்போ நம்ம சு வெங்கடேசன் பேசும்போது சொன்னார், பிஹெச்டி போகக்கூடிய மாணவர்களுக்கே இவங்க வந்து இந்த நிலைமை வச்சுருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் நீங்கள் எப்படி வந்து ஆய்வாளர்கள் உருவாக்குவீங்க? ஒருத்தர் யூஜி முடிச்சு பிஜி முடிச்சு அவன் டாக்டரேட் போய் பண்ணி ரிசர்ச் பண்ணால் அவன் பெரிய காலேஜில் ப்ரொஃபஸராக போகலாம், ஒரு பெரிய ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் போகிறான், R&Dயில் ஒர்க் பண்ணலாம், வெளிநாடுகளுக்கு போகலாம், எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஓபிசி எஸ்சிஎஸ்டி பிரிவுலேருந்து படிக்க வரவங்க எல்லாமே ஃபஸ்ட்டு டைம் கிராஜுவேட்டாக இருப்பான், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட் ஆகும். அவங்கள மட்டும் மறுக்கல, அவங்க மூலமா வரக்கூடிய ஆராய்ச்சி, அவங்களுடைய பார்வை, ஓபிசி சார்ந்த பார்வை, எஸ்சி சார்ந்த பார்வையும் மறுக்கிறாங்க. அதுதான் முக்கியம். நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம். இது ஒரு மனிதனை தடுக்கிறது இல்லை, ஒரு 100 பேரை தடுக்கிறது இல்லை, ஒரு 1000 பேரை தடுக்கிறது இல்லை. இந்த சமூக நீதி சிந்தனையே இந்தியாவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறான். எல்லாத்துக்கும் எல்லாமே எல்லா வகையிலையும் கொடுக்கப்படணுங்கிற சமூக நீதி சிந்தனையை காலி பண்றது அவங்களுடைய வேலையா இருக்கு. ஸோ அதனால இந்த டோட்டல் செட்டப்பை இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு இருக்குமா வைக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, எதுக்காக 133 பேர் சூசைட் பண்ணியிருக்கான்? ஏன் கடந்த 10 ஆண்டுகளில் 13,600 பேர்த்துக்கு மேல ஓபிசி எஸ்சிஎஸ்டி சார்ந்த மாணவர்கள் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ரேட்ல இருந்தும், அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில இருந்தும், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருந்தும் படிக்க முடியல, ஏன் வெளியே வந்தான்? இதை வந்து ஒரு ஜட்ஜை போட்டு ஆய்வு பண்ணாலே தெரிஞ்சிடும் அங்கே உள்ள என்ன லட்சணம் இருக்குது அப்படின்னு. இந்த லட்சணத்தில் RSS மாணவர் அமைப்பு, ABVP, பாம்பே ஐஐடி எல்லாம் படு அட்ராசம் பண்ணிட்டு இருக்கான். ஜேஎன்யூல ஆமாம், ஜேஎன்யூ பண்ணுறான். மெஸ்ஸில் கறி இருக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவரை வச்சு செமினார் நடத்தக்கூடாது, அவரை வச்சு செமினார். இது முழுக்க மாணவர் மத்தியில் இவங்க விஷம் மாதிரி இந்துத்துவா இன்னொரு பக்கம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் நிர்வாக ரீதியாகவே ஓபிசி எஸ்சிஎஸ்டி காலி பண்ணிட்டு இருக்காங்க. இதை ரொம்ப ஸ்ட்ரக்சரலாக செய்கிறாங்க. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து. சு வெங்கடேசன் எழுப்பின அந்த குரல் எல்லா எம்பிக்களும் எழுப்பணும். இந்தியாவினுடைய ஐஐடி, IIM, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எல்லாத்துலேயும் நமக்கான உரிய பங்கு கொடுக்கப்படணும். இந்த லட்சணத்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் என்ட்ரன்ஸ் வைக்கிறோம்னு சொல்லி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு தனியாக கொண்டு வந்து அதில் பறிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம உள்ள போகக்கூடாதுக்கு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி அவன் பண்ணிட்டு இருக்கான். அது வேற கதை. அதில் நிறைய கொஸ்டின் பேப்பர் ஃப்ராடு, அதில் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணாத ஃப்ராடு எக்கச்சக்கமாக நடந்துகிட்டு இருக்கு. கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஃப்ராடு எல்லாத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக
இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களை வந்து பாதிக்கக்கூடிய விஷயம் இவங்க பண்ணுறது. இதை எல்லா எம்பிக்களும் பேசணும், தொடர்ச்சியாக அது விவாத பொருளாக மாறணும். அப்போ தான் இதுக்கு ஒரு விடிவு கிடைக்கும். சு வெங்கடேசன் வந்து துவங்கி வச்சதை வந்து நம்ம ஆதரிக்கணும். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் கூடிய எல்லா எம்பி அதை பேசும்போது தான் இது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயமா எடுத்துக்கப்படும். ரைட். இப்போ 133 பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதை விசாரிக்கிறதுக்கு தனியாக ட்ரிபுனல் இருந்தால் அது சரியாயிருமா? இல்லை, அது விசாரிக்கப்படணும். இப்போ நீங்கள் சென்னை ஐஐடியிலே வந்து 2-3 மாணவர்கள் வந்து சூசைட் பண்ணி செத்தாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு ஆண்டுக்குள்ளே செத்தாங்க. அதில் சில பேர் வந்து ப்ரொஃபஸர்ஸ் வந்து அவங்க பிஹெச்டி பண்ணவங்களா இருப்பாங்க, இல்லை எம்ஃபில் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க, இல்லை பிஜி பண்ணுறவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு தீசிஸ், இன்டர்னல் மார்க்கு, இது எல்லாமே டார்ச்சர் பண்ணுறது. அவங்கள வந்து ஒரு டார்கெட் பண்ணி அவங்க வந்து ஒரு ஓபிசியாக இருப்பான், ஒரு SC/ST பையனாக இருப்பான், அந்த பையனை பிடிச்சி டார்கெட் பண்ணுறது. மன ரீதியாக சோர்வு அடைச்சு நமக்கு இந்த படிப்பே வராது. ஆமாம், உனக்கு என்ன படிப்பு வருது, இதெல்லாம் நீ ஒழுங்காக உனக்கு பணம் வருது, உனக்கெல்லாம் வரவே வராது போடா அப்படிங்கிறது. இப்போ இதில் அவங்க மன உளைச்சல் ஆயிடுவாங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மாணவன் ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து நீங்கள் ஒரு ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டாக வரக்கூடியவனுக்கு அவனுக்கு உண்மையிலேயே கெப்பாசிட்டியே இல்லை அப்படின்னாலும் அவனுக்கு 10 முறை சொல்லிக் கொடுக்கணும், 20 முறை சொல்லிக் கொடுக்கணும். அவன் அதுலேருந்து அவன் டெவலப் ஆகி வருவான். சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. ஆமாம், அதுக்கு தான் வாத்தியார் இருக்கான். நீ ஆக்சஸ் பண்ண முடியாத இடத்துல பெரிய ஜமீன்தார் மாதிரி காலேஜுக்குள்ள உட்காந்துருந்த அப்படின்னா ஒன்றும் கொடுக்க முடியாது. நான் என்ன கேட்குறேன், 13,000 பேர் காலேஜில் படிக்க முடியாமல் வெளியே போயிருக்கான் அப்படின்னா இது ஸ்டூடெண்ட்ஸோட இன்னபிலிட்டி இல்லை, வாத்தியாரோட இன்னபிலிட்டி. முன்ன ஆக்சஸ் பண்ண முடியல, நீ கீழே இறங்கி வரல, நீ மாணவனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக் கொடுக்கல. அதனால தான் மொத்தம் 26,000 பேருக்கு மேலே வெளியே போயிருக்கான். ரிசர்வேஷனில் வந்தவன் 16,000 பேர் போயிருக்கான். இதில் வந்து ரிசர்வேஷனில் வராத ஒரு கேட்டகரியும் வெளியே போயிருக்கு. அந்த கேட்டகரி ஏன் வெளியே போச்சு அப்படிங்கிறது தனி கதை இருக்குது. அவன் பார்த்தீங்கன்னா பிஜி படிச்சிருப்பான், யூஜி முடிச்சிருப்பான், அவனுக்கு ஏதோ ஒரு பிஎஸ்சி வேலை கிடைச்சிருக்கு போயிடுவான். ரைட். அவங்களுக்கு இருக்கிற மூலதனம் மூலமா போயிடுவாங்க. அது ஒரு குரூப், பெரிய குரூப் வெளியே போயிட்டு இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐஐடியில் ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் யூஜி முடிச்சுட்டு பிஜி ஐஐடியில் போய் சேருவான். டக்குன்னு அவனுக்கு வந்து யூஜி வச்சு ஒரு பிஎஸ்சியில் வேலை கிடைச்சிரும் ஏதோ இடத்துல, டக்குன்னு வெளியே போயிடுவான். ஸோ அப்படி ஒரு குரூப் போயிட்டு இருக்கு. அது வேற கதை. விஷயம் என்ன அப்படின்னா, ரிசர்வேஷனில் வந்தவன் வெளியே போயிருக்கான். நீ படிப்பு சொல்லி தரதுல மிஸ்டேக்ஸ் இருக்கு. நீ ஏன் இவ்வளோ பேர் வெளியே போயிருக்கான்னு ஆய்வு பண்ணணும், ஏன் சூசைட் பண்ணுறான்னு ஆய்வு பண்ணணும். இதை ஆய்வு பண்ணால் மட்டும்தான், அதாவது திறந்த மனதோடு ஒரு நல்ல ஜட்ஜோட தலைமையில் இது ஆய்வு பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியாவினுடைய உயர்கல்வி நிறுவனங்கள் பாதுகாக்கப்படும். நேருவோட கனவு இந்த ஐஐடியும் ஐஐஎம்ஐயும் உருவாக்குறதுக்கு நேரு எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா அந்த காலகட்டம் 1930-40களிலிருந்தே பார்த்தீங்கன்னா பஞ்சம், இங்கே வந்து ஒரு போதிய உணவு தட்டுப்பாடு, போதிய உணவு இல்லாதனால மிகப்பெரிய தட்டுப்பாடு இந்தியாவில் இருந்துச்சு. இந்தியாவில் உணவு தட்டுப்பாடு இருக்கும் போதும், விவசாயத்தில் வறட்சி ஏற்படுத்தும் போதும், முறையான டெக்னாலஜி நம்மளால் இன்வென்ட் பண்ண முடியாத காலகட்டத்தில் மிகப்பெரிய கனவோடு 5 ஆண்டு திட்டங்களில் ஐஐஎம்மையும் ஐஐடியும் நேரு உருவாக்குறாரு. அந்த ஐஐஎம் ஐஐடியில் நீங்கள் ஜாதியாக டாமினேட் பண்ணி உட்காந்து இந்தியாவினுடைய பெரும்பான்மையான மக்களாக இருக்கக்கூடிய ஓபிசி SC/ST மக்கள் வரக்கூடாதுன்னு இவங்க வேலை பார்க்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய மோசடி இது. இந்த மோசடி வந்து முடிவுக்கு கொண்டு வரப்படணும். எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஓகே, நிறைய ஆபத்துகளை சுட்டி காட்டியிருக்கீங்க. நன்றி.